வானத்திலும் பூமியிலும் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். துதிக்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவன் தம்முடைய சாயலில் மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரான வேறே தேவன் இல்லை. அவரே சிருஷ்டிகரும் சகலத்தையும் ஆளுகிறவருமாய் இருக்கிறார். அவருக்கு நிகராக யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நாம் உண்டாக்கவோ தொழுது கொள்ளவோ கூடாது. ஆகவே இந்த நாளில் கர்த்தரே தேவன் என்று சகல ஜனத்தாரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். தேசத்து ஜனங்கள் மீது பாரப்பட்டு நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நிச்சயமாக தேசத்தில் நல்ல மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு முன்பாக முழு இருதயத்தோடு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்துவோம்.